வெறும் 30 நாளில் என்னோட ஹேரை நான் நேச்சுரலாக வளர்க்கணும். அதாவது இருக்கிற ஹேரை இன்னும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அதை ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அண்ட் அதோட ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணணும். இதுதான் என்னோட 30 நாளில் எனக்கு இருக்கக்கூடிய மெயின் ஃபோக்கஸ். ஸோ என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஹேர் க்ரோத் ஜேர்னிக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே எனக்கு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட நானும் வாரேன் மேம், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து உங்கள் ஹேரை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு ஹேர் க்ரோத் ஏன் மக்கள் விரும்புகிறாங்க, நான் வந்து எந்த பாயிண்டில் வந்து ஹேர் க்ரோத் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஹேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறையவே இருந்துச்சு சின்ன பிள்ளையில். ஸோ எனக்கு வந்து ஹேர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. சரி நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்குன்னா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ ஹேர் ஃபால் ஆகும்போது நான் ஒரு டைலாக் சொல்வேன். என்ன சொல்வேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் போயிட்டுருக்கு, விருப்பம் இல்லாத ஹேர்லாம் ஃபால் ஆகுது, சரி போனால் போட்டு அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். அது எப்போ வரைக்கும் இருந்தேன் அப்படின்னா மற்றவங்க என்ன பார்த்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் பண்ணாத வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக அதை எடுத்துருந்தேன். ஹேர் ஃபால் தானே ஆகுது, சரி எதுக்கோ ரீசன் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டே இருந்தேன். எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய மைண்டில் இது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா கொரோனா டைம், கோவிட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு 2 வருஷம் லாக்டவுன், யாருமே எங்கேயும் போகல. லாக்டவுனுக்கு அப்புறமா எங்கள் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துருந்து. ஸோ அப்போ நான் போயிருந்தேன். எனக்கு கரெக்டாக அப்போ ஏஜ் என்னென்னா 21 தான். ஸோ அப்போ நான் மேரேஜ் வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க பார்த்துட்டு இவ்வளோ ஏஜாக ஒன்று தோணுது, உனக்கு ஹேர்லாம் எங்கே போச்சு, ஹேர் அப்படியே மேலே ஏறி போச்சு, இப்படி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அன்றைக்கி தான் நான் என்னோடய ஹேரை வந்து இருந்து யோசித்து பார்க்குறேன். அவங்க சொன்னதை நான் ரிட்டன் அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. வீட்டுக்கு அந்த அப்புறம் அதை தான் திங்க் பண்ணாமல் இருக்கேன், அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கேன். அவங்க சொன்ன வார்த்தையை அகெயின் வந்து நான் என்னோடய மைண்டில் அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஹேரை பார்த்தாலே நமக்கு ஹேர் இல்லை, ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரியே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எனக்கு வந்து நானாக இருக்கிறது வரைக்கும் எனக்கு அது அந்த விஷயத்தை பற்றி தெரியவில்லை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஹேரை வந்து ரொம்பவே எப்போவுமே ஹேரை வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படி சின்னதாக இங்கே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் ஹேராக விட்டு கொஞ்சம் ஷாம்பு போட்டு அதை வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி அப்படி காட்டி அதாவது அதுக்கு நம்ம ப்ராப்பராக பெர்மனெண்ட்டாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணல. ஆனால் வெளியே மற்றவங்க பார்க்கும்போது கொஸ்டின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதையே நான் ரிப்பீட் பண்ணிட்டு வந்து அந்த டைமில் என்னோடய மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஹேர் வளராது அப்படின்னு சொல்லி அதை பற்றின நாலேஜ் இல்லாததுனால நான் வந்து அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே எடுக்கல. நமக்கு ஹேர் இல்லை, ஏன்னா என்னோடய வீட்டில் எல்லாத்துக்குமே நிறைய ஹேர் உண்டு. எங்கள் சிஸ்டர் 2 பேர் உண்டு. சிஸ்டர் 2 பேருக்குமே நல்ல அடர்த்தியாக இருக்கும், பிடிச்சா பின்னுறது கூட கஷ்டமாக இருக்கும், நிறைய கிளிப்லாம் வைக்க முடியாது, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி இருக்காது, கிடையாது அப்படின்னு சொல்லி நானே மைண்டை அப்படி நினச்சிட்டேன். அண்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வந்து நான் ஏன் ஹேர் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக இதுக்கப்புறம் என்னோடய சேலஞ்ச் வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 40 kg 43 45 kg வரைக்கும் இருந்தேன். இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் சேம் டைம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ரிலேட்டடாக ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபேமிலி சைடு ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் இப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர என்னோடய ஹேர் கேரை நான் ப்ராப்பராக பண்ணல. ஃபஸ்ட்லேருந்தே நான் ஹேர் கேருக்காக நான் எதுவுமே பண்ணல. அண்ட் என்னோடய ஹெல்த்தையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு ஹெல்த் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிறத சாப்பிட்றது எதையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஒர்க் லைஃப்பில் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் வந்ததுக்கப்புறமா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சேன். வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறமா என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இப்படி இருக்கா, அதாவது அதை கேட்கும்போதே நமக்கே தோணும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணும். அந்தளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஒரு சில பேர் கேட்பாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறமா எனக்கே தோண ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருந்தால் நம்மளை எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டைமில் எங்கள் அம்மாவுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சாப்பிடு, ஒழுங்காக சாப்பிடு, ஒர்க் நீ எப்போ வேணாலும் பார்க்கலாம், ஆனால் ஹெல்த் போச்சுன்னா வராது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நான் இந்த 2026 February மந்த் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதாவது என்னோடய வெயிட் வந்து அப்போ 36 தான் இருந்து 45 வரைக்கும் இருந்தது, எனக்கு 36 தான் ஆயிடுச்சு. ஸோ 36 இருக்கக்கூடிய என்னோடய வெயிட்டை நான் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் கெயின் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று நான் பண்ண ஆரம்பிச்சு. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டயர்ட் ஆகும். ஸோ அதுக்காக நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிடும்போது எனக்கு என்ன வித்தியாசம் வர ஆரம்பிச்சு. இதே டைமில் நான் என்னோடய ஹேர் கேரையும் நான் வந்து கொஞ்சமாக கேர் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு ஹேர் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேர் பண்ணல,
ஜஸ்ட் நான் வந்து என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுட்டையும் பார்த்துக்கிட்டு சேம் டைம் எக்ஸசைஸையும் பார்த்துட்டேன். இப்படி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் சாப்பிடும்போது எனக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சு. இப்போ நான் வந்து கரெக்டாக 40 kg இருக்கேன். 40 kg 70 grams இருக்கேன். வெயிட் மிஷின் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துட்டுருக்கு. வந்ததுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்னோடய கரண்ட் வெயிட்டு காட்டுறேன். எனக்கு இந்த 30 days டார்கெட் என்ன அப்படின்னா என்னோடய வெயிட்டை அதிகப்படுத்துறது, சேம் டைம் ஹேரை க்ரோத் பண்ணுறது. ஸோ நான் இப்படி 36 இந்த வெயிட்டை இப்போ 40 ஆக்குறது வரைக்கும் நான் நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னா நல்லாவே அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பயோட்டின் லட்டு, கீரைலாம் ஆட் பண்ணி, முருங்கெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் லட்டு மேக் பண்ணி டெய்லி சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறமா மில்க் ஷேக் சாப்பிட்றது, டெய்லி கரெக்டான டைமுக்கு சாப்பிட ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன, 3 times நான் ஒரு நாளுமே சாப்பிட மாட்டேன். 2 நேரம் சாப்பிட்றது, ஒரு நேரம் சாப்பிட்றது, அப்படியே லைஃப்பில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எதை நோக்கி ஓடுறேங்கிற கோலும் இல்லை. லைஃப்பில் ஓடணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்து என்னோடய ஹெல்த்தை பார்க்காம விட்டுட்டு, ஸோ நம்ம வந்து ஹெல்த்தை பார்க்கணும், இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு February, March, April, May, June 5 மாதமாக கிட்டத்தட்ட நான் வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக டெய்லி ஒழுங்காக சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நான் என்னோடய ஹெல்த்தை வந்து நிறையா நட்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன், டேட்ஸ் வாங்கி வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன மில்லட்ஸ்லாம் வாங்கி ஊற வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். பம்கின் சீட் இந்த மாதிரி எதெல்லாம் நேச்சுரலான ஃபுட்ஸோ அதை மட்டும் சாப்பிட ஆரம்பித்தேன். ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, கேலரிஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுக்க ஆரம்பித்தேன். சேம் டைம் ஹேர் ஆயிலும் நான் வந்து ஹோம்மேட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டில் மேக் பண்ண தேங்காய் எண்ணெய், அதை வந்து நம்ம வந்து ஹெர்பல் எல்லாமே போட்டு அதை வந்து சூடுபடுத்தி அந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு எந்த அளவு ஹேர் ஃபால் ஆகி இந்த இடத்துலாம் ரொம்பவே கேப் இருந்துச்சு, அந்த இடத்துலாம் சின்ன சின்ன ஹேர்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நான் வந்து அதனால தான் ரியலைஸ் பண்ணி 30 days எனக்கு என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நான் இதை பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரியலைஸ் ஆகும். ஏன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகியிருக்கும். மெயின் ரீசன் ஹேர் லாஸ்க்கு நிறைய இருக்குது. மெயின் ரீசன் என்னென்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, லைஃப்பில் எதையும் நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி எப்போவுமே அழுதுகிட்டு இல்லை ஏதாவது நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும், கண்டிப்பாகும். ஏன்னா நான் ஒரு 6 வருஷம் இந்த ஃபேஸில் தான், அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஃபேஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணி எல்லாம் ஒரி பண்ணி எதுவுமே நடக்க போகிறதில்ல, மாற போகிறது இல்லை. இப்போ நான் வந்து இருந்து அழுதுட்டு இருக்கனாலையோ அல்லது ஒரி பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நான் இருந்து அழுதுகிட்டே இருக்கலாம். நான் அழுதும் பிரோஜனம் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. நம்ம நடக்க போகிறதா நல்லபடியாக நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். பட் நம்ம எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் நினச்சதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹேர் க்ரோத்துமே ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, அதெல்லாம் ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினச்சிருக்கேன், அதை ஃப்ரீயாக விடுங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் போனோம் அப்படின்னா ப்ராப்பராக தூங்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா தூங்க போனால் தூக்கம் வர. உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து நிறைய நாள் நைட்டு தூங்காமல் இருந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்த நாள் உண்டு. ஏன்னா தூங்கணும்னு நினச்சி கண்ணை மூடிட்டு இருந்தால் கூட தூக்கம் வருது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இருந்தால் நம்மளால் தூங்க முடியாது. ஸோ நம்ம நல்லா தண்ணி குடிச்சு எடுத்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ப்ராப்பராக தூக்கம் வரும். ஸோ அந்த தூக்கத்தை நீங்கள் வந்து அதிகமாக்குங்க. கரெக்டாக 8 hours டெய்லி தூங்குங்க. கரெக்டான டைமுக்கு தூங்குங்க. நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் ஒரு 5 மணி வரைக்கும் தூங்குங்க. நான் இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டாக நான் தூங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 30 days என்னோட ஸ்லீப்பிங்கையும் கரெக்டாக நான் கரெக்டாக செட் பண்ணலாம், ப்ராப்பராக கரெக்டான டைம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்னொன்று, நமக்கு முக்கியமாக ஃபுட்டு தான் தேவை. என்னோட ஹேர் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னு சொல்லுவேன்னா ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டேன். 10th படிக்கும்போது எனக்கு ஃபீவர் வந்து அதனால ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹெல்த்தை கேர் பண்ணணும். நான் ஒரு நாள் கூட காப்பி குடிக்க மாட்டேன், பால் காப்பி இது எதுவுமே குடிக்க மாட்டேன். வீட்டில் வந்து எப்போமோ காப்பி குடி பால் குடி அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் எங்கள் வீட்டில் அதிகமான பால் இருந்து அப்படின்னால, ஏன்னா வீட்டிலே வந்து பால் உண்டு. ஸோ எனக்கு வந்து அது மேலே ஃபோக்கஸே இல்லை. அப்படின்னா ப்ரோட்டீன் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ எனக்கு ப்ரோட்டீன் இருக்காது. எக்கு அதே மாதிரி சாப்பிட மாட்டேன், பொரிச்சா மட்டும் தான் சாப்பிடுவேன், அவிச்சா சாப்பிட மாட்டேன். இப்படி நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணுவேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டேன், ஃபிஷ் மட்டும் தான் எடுப்பேன். இதெல்லாம் எனக்கு அந்த வயசில் தெரில. நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா தான் நமக்கு தேவையான எல்லா சத்தம் கிடைக்கும், நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைமில் தெரில. ஆனால் இப்போ நான் எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன். வீக்லி 2 times அதுக்கேற்ற மாதிரி 1 day சிக்கன், 1 day ஃபிஷ்ஷு, அது ஃப்ரூட்ஸு, கீரை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நம்ம ஒரு ஹியூமனுக்கு தேவையோ அதை வந்து எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத கிளியராக ரெடி பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ
நான் சாப்பிட்டதுனால தான் எனக்கு வந்து மெயினாக நம்ம வந்து எவ்வளோக்குள்ள நம்ம ஹேர் கேர் பண்ணுறதை விடவும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஃபுட்டு எடுத்தோன்னா மட்டும்தான். ஏன்னா நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு மெயின் ஆர்கன்ஸ், மூளைக்கு தேவையான சத்தெல்லாம் போவோம், ஹார்ட்டுக்கு தேவையான சத்து போவோம், லங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் போயிட்டு ஃபைனலாக மீதி எனர்ஜி இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட ஹேரு, இந்த நெயில் இது எல்லாக்கும் வரும். ஸோ நம்ம நல்லா சாப்பிட்டு அதிகமான நம்ம நியூட்ரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் க்ரோத் ஆகும். ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். சேம் டைம் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு லைஃப் வாழணும். சேம் டைம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து நான் ஹோம் எக்ஸசைஸ் தான் பண்ணி, ஏன்னா எனக்கு வாக்கிங் போக ஆசை உண்டு. ஆனால் எங்கள் ஊரில் நான் வெளியெல்லாம் வாக்கிங் போனேன்னா எல்லாருமே என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ நான் வெளியெல்லாம் போகல, ரன்னிங் வாக்கிங் எதுவுமே ஜாக்கிங் எதுவுமே போகல, வீட்டுக்கு இருந்து ஹோம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வெயிட் கெயின்காக பண்ணிகிட்ருக்கிறேன். அதை கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு 2 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒர்க் அவுட் ஒரு டெய்லி 15 நிமிஷம் தான் பண்ணுவேன். பண்ணி முடிச்சதுமே எனக்கு வந்து அப்படியே பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க தெரியும். நம்ம இப்போ கொஞ்சம் தூரம் ஓடுறோன்னா எப்படி அப்படி படபடன்னு வரும், கை கால்லாம் நல்லா விறுவிறுன்ட்டு எப்படி ரத்த ஓட்டம் தெரியும், அதே ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு பாடி ஃபுல்லுமே ரத்தம் பிளட் சர்க்குலேஷன் ஆகும். சேம் டைம் ஹேர் வந்து நம்ம ப்ராப்பராக அதை வாஷ் பண்ணி நேச்சுரலான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறது, அதை மசாஜ் பண்ணி யூஸ் பண்ணுறது, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணி இப்போ ஓரளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு ஹேர் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நாளையிலேருந்து கரெக்டாக டெய்லி இன்றைக்கி வந்து நமக்கு சேலஞ்ச் டே 1, நாளைக்கு சேலஞ்ச் டே 2. அன்றைக்கி என்ன பண்ணுவேன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளுமே நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக கொடுத்து நீங்களே என் கூட சேர்ந்து இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பர்சனலாக என்கிட்ட வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, மேம் எனக்கு வந்து 10th இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு ரொம்ப ஃபால் ஆச்சு, இப்போ மொட்டை அடிக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நான் சொல்கிறது எல்லாமே நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் ட்ரை பண்ணுறதை ஜஸ்ட் ஷேர் பண்ண போகிறேன். அது சில நேரம் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். மேபி சில பேருக்கு ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தால் கூட நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணும்போது மேபி உங்களுக்கு முடி வளரலாம். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்றுமே ட்ரை பண்ணாமல் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக மட்டும் இந்த 30 days சேலஞ்ச். இந்த 30 days நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மட்டும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறேன். கண்டிப்பாக என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா என்னோட 30 days எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா என்னோட 30 days எப்படி இருக்குது, என்னோட வெயிட் கெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஹெல்த் ரிலேட்டடான கண்டென்ட் இதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். சேம் டைம் அப்பப்போ சின்ன மினி விளாக் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம சேர்ந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஹேர் ஆயில்னு வெளியே போய் ஏதாவது வாங்க போகிறீங்க, நேச்சுரலாக நிறையா உங்களுக்கு ஹேர் வந்து ஃபால்லலாம் ஸ்டாப் ஆகும், இந்த மாதிரி நாங்களே வந்து ரெடி பண்ணி தாரோம் நேச்சுரல் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml 400 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. சின்ன ப்ரோட்டீன் லட்டு, அந்த பயோட்டின் லட்டு இதெல்லாமே 100 கிராமே ஒரு 200 250க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோக்குள்ளே கொடுத்து நம்ம அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. நம்மளே அதை மேக் பண்ணுறது எப்படி, ஹோம்மேடில் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத எந்த ஒரு காசும் செலவு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட சின்ன அமௌண்ட்டை வச்சு நீங்களே பண்ணுற மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரீசனே இதுதான். ஸோ நீங்களே யாராவது இந்த மாதிரி ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேலஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேலஞ்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஹேர் ஃபால் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதையும் ஷேர் பண்ணுங்கள். கேட்கும்போது தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. என்னோடது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ டெவலப்மெண்ட் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 3 மாதம் நான் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜாயின் பண்ண நாளே நான் தெரியும்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதத்துலேயே தெரியும்னு சொல்ல மாட்டேன். ஒரு 100 நாள் ஒரு 150 நாள் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஸோ எனக்கு ஒரு 3 மாதம் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் பண்ணி அவுட்புட் எடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே நானும் ஹேர் கேர் பண்ண ரெடியாக இருக்கேன், எனக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளால சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் சேலஞ்ச். ஸோ சேலஞ்ச் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நான் வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுக்கிறேன், அதுக்கப்புறமா என்னோடய ஹேர் பேக் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறேன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். வீடியோவை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடுவேன். வளவலன்னு பேச மாட்டேன்.
ஸோ இது வரைக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் எனக்கு எப்படி ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அந்த வீடியோவே நான் வந்து வீடியோட எண்டில் நான் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவை நம்ம மீட் பண்ணலாம். பாய்.